சொன்னாங்கன்னா சரி பைசா வந்தது கூட வேணாம் சொல்லிட்டு அப்போ கூட அவங்க விசுவாசமாக சொன்னேன் 5000 ரூபாய் நம்ம ஆண்டவருக்கு பெரிய அமௌண்ட்டை கொடுக்க சொல்லிட்டு அதே போல தேவன் வட்டி இல்லாமல் 30,000 ரூபாய் கொடுக்க செஞ்சதுனால போடான மேம் கொடுத்தாங்க குடும்பத்தை தேவன் பாதுகாத்து வழிநடத்தணும். அது மாத்திரம் இல்லை திருமணம் நல்லபடியாக நடந்தது கத்திரி கொடான கொடி ஸ்தோத்திரம். அப்படி சொன்னால் வீட்டுக்கிட்ட மாமா நீங்கள் வந்தாலே வரவே போதும் அப்படின்னு சொன்னா ஆனால் இந்த அளவுக்கு சரி எதிர்பார்க்கலன்னு சொல்லிட்டு அதில் வெட்டிப்பட்டவங்க என் தேவன் செஞ்ச கத்திரி கொடான கொடி அவங்க பையனுக்கு அவங்க தம்பிக்கு திருமணம் ஆகும்னு சொல்லி ஜபித்திருந்தாங்க. ஆனால் கற்றுக்கு சொன்னால் 90 நாட்களுக்குள்ளே அந்த வரவன் சேரும். அந்த வரவனுக்கு சேரும். அதே மாதிரி 60 நாளுக்குள்ளவே நடந்தது. அதே போல திருமணம் ஆனது. அதுக்குண்டான பண தேவைகளையும் அவங்களுக்கும் சந்திக்க கத்துரு இவங்களும் அவங்களுக்கு நகை செய்யணும்னு சொல்லியிருந்தாங்க. நீ போ மக்களை கத்தல் கொடுப்பாரு சொன்ன அவங்க எதை எதிர்பார்த்தார்களோ அதுபடி கத்த செய்தார். லூயா கரந்தடி கத்த பையனுக்கு 2 வாரத்துக்கு முன்னாடி ஜோரம் இந்த அக்காவோட பையன் எனக்கு ஒன்றுமே தெரியல. அந்த அக்கா சொல்லிச்சு டெங்கு காய்ச்சலும் மஞ்சள் கம்லாம் இருந்துச்சு என் பையனுன்னு அழுதாங்க. நீ எதுவுமே இது பண்ணாலும் ஏசப்பட ஜவம் பண்ணு நான் அண்ணனுக்கு ஃபோன் பண்ணுறேன்னு அதேமாதிரி அண்ணனுக்கு ஃபோன் பண்ணி சொன்னேன். நீ பயப்படாத ஒன்றாவது ஆண்டர் சுகத்தை கொடுப்பாரு அப்படி சொன்னார். நீ விஸ்வாசி அப்படின்னாரு. நானும் ஜவம் பண்ணி இந்த கம்பெனியில் அண்ணன் சொன்னோடனே ஓடி போய் அந்த புள்ளியை பார்த்து சேர்த்து விட்டாரு. அதுக்கும் நன்றி. ஆண்டவர் இவ்வளோ பெரிய டெங்கு காய்ச்சலேருந்து ஒரு மஞ்சள் வந்து புள்ளியை பொழைச்சிட்டு வந்து வேற எதுவும் இருந்தால் கூட காப்பாற்றிக்க முடியாது. ஆனால் ஆண்டவர் சுகத்தை உடனே கொடுத்து ஒரே வாரத்தில் கொடுத்தாரு. அதுக்காக நன்றி. அதேமாதிரி என்னோட வாழ்க்கையில் எனக்கு ஒரு பிரச்சனை பணம் பிரச்சனை வந்துச்சு. என்னை எல்லாம் வெக்கப்படுத்தினாங்க. நீ வாங்கி கொடுக்கல அப்படின்னு சொல்லி நான் சாவர நிலைமை கூட போயிட்டேன். ஆனால் அன்னைக்கு கொஞ்சம் நீ கவலைப்படாத நீ போ நம்பிக்கையாக வேலைக்கு போ உன்னை யாருமே பேச மாட்டாங்க வெக்கப்படுத்த மாட்டாங்க. நாங்கள் அதேமாதிரி என்னை வெக்கப்படுத்தாத அளவுக்கு ஆண்டவர் உயர்த்துறாரு. எனக்கு சப்போர்ட்டாக எங்கள் மேடமே நின்னாங்க. அதுக்கும் நன்றி. அண்ணன் சொன்ன ஒவ்வொரு வாரத்தையும் நான் விசுவாசத்தோட போறேன். வேலைமையில கருத்தர் அப்படியே காப்பாற்றுறாரு. என்ன எவ்வளோ அசிங்கமாக பேசினவங்க இங்கே வந்து பேசினாங்க. ஆனால் வேலை செய்ய வீட்டில் போகும்போது யோசிச்சோ ஆண்டவர் எப்படி வேலைக்கு போடுறாங்க அசிங்கப்படுத்துவாங்களே அப்படின்னு யோசிச்சுட்டே போனேன். ஆனால் ஆண்டவர் என்னை கைவில்லை. அதேமாதிரி காப்பாற்றினாங்க. இந்த வாரம் ஃபுல்லாக நான் வேலைக்கு போய்க்கிறேன். ஆண்டவர் ஒரு வாரத்தை கூட அவங்க மனசுல இருந்து எனக்கு கஷ்டப்படுத்த மாதிரி பேச வைக்கல. அதுக்காக நன்றி. சாட்சி சரியா அவங்க சொல்ற நல்லா கவனிச்சுக்காங்க. என்ன கவனிக்க பேச முடியாது. இந்த சத்யபாமா ஹாஸ்பிட்டலுக்கு தம்பி எடுத்துட்டு போயிருந்தாங்க. பையன் சீரியஸ் அவ்வளோதான் ஒன்றுமே பண்ண முடியாது. ஆம்புலன்ஸை தூக்கி போயிடுங்க தலை தூக்கிடுச்சு தூக்கிட்டு போயிடுங்க ஒன்றுமே பண்ண முடியாது சொன்னாங்களா இல்லையா? முடியாது அவ்வளோதான்ட்டாங்க. கொஞ்ச நேரத்துக்கு 3000 ரூபாய் அவங்க பார்த்துருக்குறாங்க. இது காசு இருக்காதோ இல்லையோன்னு சொல்லிட்டு நம்ம ஏழப்பட்டவங்க அவனுக்கு என்ன தெரியும் முடியாதுப்பா இது மஞ்சக்காமால் ரத்தத்தில் மஞ்சக்காமாலே கலந்துச்சு டெங்கு வந்துச்சு காப்பாற்ற முடியாது இது அவ்வளோதான் நீங்கள் வேணா நீங்கள் எந்த ராயப்பேட்டை ஹாஸ்பிட்டல் தூக்கி போயிடுங்கன்னு சொல்லி ஆம்புலன்ஸ் கிடைக்காத சொன்னாங்க. என் மனசு ரொம்ப வருத்தமாயிடுச்சு. விஜய் ஃபோன் பண்ணி சொல்லிச்சு அவங்களும் ஃபோன் பண்ணுறாங்க முடியாதப்பா இந்த மாதிரி சொல்கிறாங்கப்பா சரி மனசை கஷ்டம் என்ன சபைக்கு ஒரு பிள்ளை கத்தோட பிள்ளைங்க என்ன இது சோதனை சொல்லிட்டு ஜாம் பண்ணோம். நல்லா கேளுங்க இதுதான் ஜீவனுள்ள ஒரு தெய்வம் தான். போய் அங்கே போய் ஜாம் பண்ணிட்டோம். அவன் பார்த்தோன்னே நான் இங்கேருந்து ஆம்புலன்ஸ் எடுத்து போயிடுச்சு. நான் உடனே ஆட்டோவில் அங்கே போயிட்டு ஜாம் பண்ணிட்டோம். ஜாம் பண்ணிட்டோன்னா அந்த டெங்கு டாக்டர் வந்து இந்த பிளட் டெஸ்ட் எடுத்து போயிட்டு பார்க்குறாரு. நீங்கள் வீட்டுக்கு எடுத்துன்னு போயிடலாம் நீங்கள் தினமும் ஒரு நாள் மட்டும் ஒரு செக்அப் பண்ண போனீங்க நல்லா புரிந்தாவே இல்லையா அவங்களுக்கு தெரியல. எங்கள் காலையில் முடிஞ்சிச்சு அவ்வளோதான் இது ரத்தத்தில் கலந்துச்சு எங்களால் முடியாது இது வேலைக்கு ஆகாது இட்டு தூக்கி போயிடுங்க அப்படின்ட்டாங்க. நல்லா கேளுங்க இது இங்கேருந்து அங்கே போய் அங்கே டெங்கு டாக்டர் செக் பண்ணிட்டு நீங்கள் வீட்டுக்கு எடுத்துன்னு போயிடுங்க தினமும் காலையில் வந்து ஒரு இன்ஜெக்ஷனும் மாத்திரை போட்டால் போதும் சொன்னாங்களா இல்லையா? காரணம் கட்டி கற்றுனா ஜீவனோட நீங்கள் ஒழுங்கா இருக்கியா வேறெல்லாம் சாட்சி தான் பகிர்ந்து கொள்ளணும். போன வாரத்தில் டீ சூட் பண்ணி வச்சுட்டு நான் அப்படி திரும்பும்போது அப்படியே எடுத்து காலில் கொட்டிடுச்சு. சுத்தமாக அந்த டீ ஒன்று கூட இல்லை. ஆனால் அந்த ஜபம் இங்கே ஜபிச்சு போன ஜபம் என்னை எடுத்து தடவுனா ஆனால் அந்த இடத்துல எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் நல்லபடியாக இருக்குது. சரி மத்திய எழுதின சுவிசேஷகம் 10ஆம் அதிகாரம் எல்லாம் கவனிங்க. மத்திய எழுதின சுவிசேஷகம் 10ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை எடுத்து வாசிப்போமே. பிள்ளைகளை கொஞ்சம் அமைதியாக வச்சுங்க. பேசுகிறவர்கள் நீங்கள் அல்ல. நன்றி ஆண்டவரே நன்றி ஆண்டவரே. பிள்ளை ஏற்றுக்கொள்வார்களா? அப்போ அவன் ஏற்றுக்கொள்வானா? நன்றி ஆண்டவரே
கூட்டம் முடியிறது காட்டியும் ஆண்டவரே, அவன் யாரைத்தான் இதை பேசிக் கொண்டிருக்கிறார் என்று அவனுக்கு நீரே சொல்லும் ஆண்டவரே, அவனுக்கு நீரே பேசும் ஆண்டவரே. பேசுகிறவர்கள் நீங்கள் அல்ல. நல்லா கேளுங்க வந்திருக்கிற சகோதர சகோதரிகளே, இங்க பேசுற எந்த வார்த்தைக்கும் எந்த வசனத்துக்கும் எனக்கும் எந்த சம்மந்தம் கிடையாது. நான் சிறுகட்டும், என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே பெருகட்டும். ஒன்றும் இல்லை, தொடர்ந்து ஒரு 3-4 வாரத்துக்கு முன்னாடி, ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடியே கர்த்தர் சொல்லியிருந்தாரு, சில கலைகளை நான் சபையிலேருந்து எடுக்க போறேன்னு சொன்னார். நல்லா கேளுங்க, சபையிலேருந்து சில கலைகளை எடுக்க போறேன்னு சொல்லியிருந்தாரு. நன்றி ஆண்டவரை, கலைகளை எடுக்க போகிறது நல்லதுதான், நல்லா வளர்றது கூட வளராதப்போ கலை இல்லைன்னா கலை எடுக்கிறது நல்லதான் ஆண்டவரை சொல்லி நாங்கள் சொன்னோம். அதுக்கு சபையில் அறிவித்தோம். சில ஆத்துமாக்களும் இல்லாத போவாங்க, அதுதான் கடன் ஆண்டவர் வெளிப்படுத்தியிருந்தாரு. எப்படி இது நல்லா தானே பண்ணுறோம், நல்லா ஜெபம் பண்ணுறோம், எல்லா அற்புதம் பற்றி பண்ணுறோம், நல்லா தானே இருக்குது, நல்லா சாட்சி சொல்கிறாங்களே எப்படின்னு கேட்டிங்கன்னா, வசந்தா விஷயமேன்னு சொல்லி கர்த்தர் வெளிப்படுத்தினார். அல்லேலூயா. தொடர்ந்து இனிமேல் கண்டிப்பான வசனம் தான் பேச வேணும், நீ அப்படிதான் பேசணும், அதுதான் உனக்கு வேலைன்னு சொல்லி கண்டித்து உணர்த்தி வேதத்திலிருந்து வசந்த பேசணும் தான். அது அவங்களால ஜீவனிக்க முடியல, போயிட்டாங்க. அவங்க தான் கரங்களை தட்டி கத்தணும். இந்த பேசுகிற வார்த்தைக்கும் நீங்க பேச போற வார்த்தைக்கு எனக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. இதுக்கும் தேவனுக்கும் தான் சம்பந்தம். நாம் சிறுகட்டை ஆண்டவர் பெருகட்டும். வாசி அந்த வசனத்தை. பேசுகிறவர்கள் நீங்கள் அல்ல. எல்லாம் கூர்ந்துக்கோங்க. பேசுகிறவர்கள் நீங்கள் அல்ல, உங்கள் பிதாவின் ஆவியானவரே, உங்களுடைய பிதாவின் ஆவியானவரே உங்களில் இருந்து பேசுவார். அல்லேலூயா. ஆண்டவரே, மத்தேயு 10:19-20 நீ பேசின இந்த வார்த்தைகளுக்காக நன்றி ஆண்டவரே. என் இருதயத்திலிருந்து புறப்படுது எந்த வார்த்தையும் அல்ல ஆண்டவரே. ஆண்டவரே, என்னை முழுவதுமாய் மறைத்து ஆண்டவரே, என்னை முழுவதுமாய் கர்த்தர் மறைத்து நீர் பேசும் ஆண்டவரே. என் ஜனங்களுடைய பிள்ளைகள் காதுகள் திறக்கப்படுவதாக, அவங்க இருதயம் திறக்கப்படுவதாக, அவங்க சிந்தனைகள் திறக்கப்படுவதாக, இயேசுவுடைய வார்த்தை சென்றடைவதாக, பரிசுத்த ஆவியானவர் தொடுவதாக. என்னை மறைத்து பரிசுத்த ஆவியானவர் நீர் பேசி வெளிப்படும். உன் நாமம் ஒன்றே மகிமைப்படுவதாக. இயேசுவின் நாமத்தினால பிதாவே, ஆமென். மறுபடியும் சொல்றேன், என்னால் ஆசீர்வாதமான வசனத்தை வேதத்திலிருந்து 300 வசனத்தை கூட எடுத்து கர்த்தர் இதை கொடுப்பார் அதை கொடுப்பார், ஆசீர்வாதமான வசனத்தை எனக்கு பேச முடியும், பேச தெரியும். ஆனா அது எங்களுடைய நோக்கம் அல்ல. என் ஆண்டவர் நான் என் வார்த்தைகளை அவர் நியாயம் தீர்க்கும் என்று சொன்னார். என்னை நேசிக்கிறவன் என் வார்த்தைகளை கை கொள்வான் என்று சொன்னார். அவர் சொன்ன வார்த்தைகளை கொடுக்கத்தான் எங்களை வச்சிருக்கிறார். அல்லேலூயா. பழைய பாட்டு வசனத்தை எடுத்து அப்படி இப்படி மாத்தி பேசுற வேலை நமக்கு கிடையாது. வாசி அந்த வசனத்தை. பேசுகிறவர்கள் நீங்கள் அல்ல, பேசுகிறவர்கள் நீங்கள் அல்ல, உங்கள் பிதாவின் ஆவியானவரே, பிதாவின் ஆவியானவரே உங்களில் இருந்து பேசுகிறவர். உங்களிலிருந்து பேசு. 19ஆம் வசனத்தை அப்படி வாசிங்க. அவர்கள் உங்களை ஒப்புக் கொடுக்கும் போது, நல்லா கவனிங்க, அவர்கள் உங்களை ஒப்பு கொடுக்கும் போது எப்படி பேசுவோம் என்றோ பாருங்க. இப்படித்தான் தவித்திருந்தேன். ஏற்கனவே 3 வாரமா பேசி பாதி ஜனம் காணோம். எப்படி ஆண்டவரே பேசுறது, வேற ஒரு நலிவு சொல்லுவா பேசணுமான்ட்டு. வாசிமா. எப்படி பேசுவோம் என்றோ, எப்படி பேசுவோம் என்று, என்னத்தை பேசுவோம் என்றோ என்னத்தை பேசுவோம் என்றும் கவலைப்படாதிருங்கள். கவலைப்படாதிருங்கள். நீங்கள் பேச வேண்டுவது அந்நேரத்தில் உங்களுக்கு அருளப்படும். அல்லேலூயா. ஆண்டவரே, நீ சொன்னீர், நான் அப்படி சொல்லிட்டேன். இனி கர்த்தர் நீ பேசுவீராக. வருகிற வார்த்தையில உம்முடைய வார்த்தையா இருப்பதாக. கொஞ்சம் என்ன கூர்ந்து கவனிச்சுனா கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. நல்லா கவனிச்சு பாருங்க. ஆவி என்று தலைப்புல கர்த்தர் பேசி இருக்கிறார். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் ஆவி என்று என்னன்னு சொல்லி. நான் ஒரு சும்மா யாரும் ஒருத்தர் கேள்வி கேட்கிறேன், ஆவி என்ன சொல்லு சொல்லு கொண்டு வா. அல்லேலூயா. ஆவினா நமக்கு தெரியும். ஒரு வகை பிசாசுடைய ஆவி இருக்கிறது, பேயுடைய ஆவி இருக்கிறது, மனுஷனுக்கும் ஆவி இருக்கிறது. நல்லா கவனிச்சு கேட்கணும். ஆவியில மூன்று விதமா இருக்கிறது. தேவ ஆவி இருக்கிறது, மனுஷ ஆவி இருக்கிறது, பிசாசு ஆவி இருக்கிறது. இப்ப மனுஷ ஆவி என்னென்ன செய்யும், பிசாசு ஆவி என்னென்ன செய்யும், தேவ ஆவி என்னென்ன செய்யும் என்று பார்ப்போம். அல்லேலூயா. ஆதியாகமம் புஸ்தகம் 45ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை எடுத்துக்கொள்வோமே. ஆதியாகமம் புஸ்தகம் 45:27 வேதம் சொல்லுகிறது, யாக்கோபுடைய மகனாகிய யோசேப்பை தன் சொந்த சகோதரர்கள் அவர்கள் அடிமைத்தனியாக விற்று போட்டார்கள். என்ன கவனி, அவனை விற்று போட்டார்களா. தன் தகப்பனிடத்தில் வந்து சொல்லுகிறார்கள், தகப்பனே, இதோ யோசேப்பு செத்து போய்விட்டான். அவன் ஆடு மேய்க்கும் பொழுது ஆடு பிடிக்க வந்த காட்டு மிருகங்கள் அவன் பட்சித்து போட்டது என்று சொல்லி அவனிடத்துல சொல்லுகிறான். அவன் ரொம்ப மன உடைந்து அவன் அப்படியே வேதனைப்படுகிறான். நடந்த யோசேப்பின் காலகட்டத்திலே அவன் ஃபர்ஸ்ட் இஸ்லாமியருக்கு விற்று போட்டார்கள். அதுக்கு பிற்பாடு அவன் எகிப்தியருக்கு விற்று போட்டார்கள். அவன் தொடர்ந்து அவர் விற்று போட்டுக்கொண்டே இருக்கிறார்கள். நடந்தது என்ன,
அவங்க தகப்பனுடைய இருதயம் அப்படி செத்தவனாய் போய் இருந்ததாம். அல்லேலூயா. ஒரு நாள் அவன் சொன்ன தீர்க்கதரிசன வார்த்தையின்படியே எல்லா ஜனங்களும் எகிப்துக்கு வந்தார்கள். அங்கு யோசேப்பு இருந்தான். அவன் சகோதரத்தில் சொன்னான், நான் உயிரோடு தான் இருக்கிறேன், என் தகப்பனை கூட்டிக் கொண்டு வா என்று சொல்லி. அல்லேலூயா. எந்த தகப்பன் தன் பிள்ளை யோசேப்பு மரித்து போனான் என்று நினைத்தானோ அந்த தகப்பனிடத்திலே யோசேப்பு உயிரோடு தான் இருக்கிறான் என்று அறிவிக்கும் பொழுது அங்க என்ன சம்பவம் நடந்திருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? வாசி மத வசனத்தை. அவர்கள் யோசேப்பு நல்ல சத்தமா வல்லமையா. அவர்கள் யோசேப்பு தங்களுடனே சொன்ன வார்த்தைகள் யாவையும் யோசேப்பு சொன்ன தங்களுடைய சொன்ன வார்த்தைகள் யாவையும் அவனுக்கு சொன்னபோது தன்னை ஏற்றிக்கொண்டு போகும்படி யோசேப்பு அனுப்பின வண்டிகளை அவன் கண்டபோது அவர்களுடைய தகப்பனாகிய யாக்கோபின் ஆவி கொஞ்சம் பாருங்க. அந்த வாகனம் எங்க எகிப்துல இருந்து அவங்க தங்கியிருக்கிற இடத்துக்கு போன வாகனத்தை கண்ட போது யாக்கோபுக்கு அவங்க ஆவி உயிர்ப்பித்தத. வாசிமா அவர்களுடைய தகப்பனாகிய அந்த வசந்த வாசிமா வாசிடா. அவர்கள் யோசேப்பு தங்களுடனே சொன்ன வார்த்தைகள் யாவையும் அவனுக்கு சொன்னபோது அவனை ஏற்றிக்கொண்டு போகும்படி யோசேப்பு அனுப்பின வண்டிகளை, நல்லா கேளுங்க, யோசேப்பு அனுப்பின வண்டியை அவன் கண்டபோது, யாரு? யாக்கோபு கண்டபோது அவர்களுடைய தகப்பனாகிய யாக்கோபின் ஆவி உயிர்த்தது. யாக்கோபுடைய ஆவி உயிர்த்ததாம். ஒரு மனுஷன் உயிரோடு தான் இருக்கிறான். வேத வசனம் சொல்லுகிறது அவன் ஆவி உயிர்த்தது என்று சொல்லி. அல்லேலூயா. உனக்கும் மற்றவர்கள் எல்லாருக்கும் சரி, ஒரு வேதனை, ஒரு துன்பம், ஒரு துயரம் என்று வரும் பொழுது மனுஷனுடைய ஆவி இப்படிதான் செத்ததை போல் இருக்கிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. ஒரு சோகமான சூழ்நிலை வந்தாலே போதும், இப்படித்தான் செத்ததை போல இருக்கிறது. அதுதான் யாக்கோபு கிட்ட வந்து அறிவித்த உடனே அவன் ஆவி உயிர்த்ததாம். இது மனிதனுடைய ஆவி. மனிதனுடைய ஆவி என்னென்ன என்று பார்ப்போம். அல்லேலூயா. ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 26ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 26:9 வாசிப்போமே. அல்லேலூயா. வாசிங்க சீக்கிரம். பாருங்க, இரவிலே அவர் பாருங்க, ஆவி ஆத்மா சரீரம் என்று நம்ம உடம்புல இருக்கிறது. நல்லா கேட்டுங்க. நம்ம வழிபடுற இயேசுநாதருக்கு 3 விதமான காரியங்கள் இருக்கிறது. ஆனா ஒரு தெய்வம் தான். உலகத்துக்கே அவர் தான் தெய்வம். எல்லாரும் நேசிப்பார்கள், இல்லை என்று சொல்லவில்லை. எல்லாரும் இயேசுனா எல்லாருக்குமே பிடிக்கும். எல்லா சக மனிதர்களுக்கும் பிடிக்கும். பிதா, குமாரன், பரிசுத்தாவின் சொல்லி. நல்ல கேளுங்க. அவர் வேத வசனம் சொல்லுகிறது ஆதியாகமம் புஸ்தகத்துல தன் சாயலாகவே சிருஷ்டித்தார் என்று சொல்லி. அப்படின்னா அவரு மாதிரினா நம்ம அவர் மாதிரி தான், அவரு நம்மள மாதிரி தான் இருப்பாரு. நமக்கு ஆவி இருக்கிறது, ஆத்துமா இருக்கிறது, சரீரம் இருக்கிறது. ஆவியை போன்று ஒருவரும், ஆத்துமாவை போன்று ஒருவரும், சரீரத்தை போன்று ஒருவருமாய் 3 விதமாய் ஒரு மெய் தேவன ஒரு தேவனா இருக்கிறார்கள். அல்லேலூயா. ஆவி ஆத்மா சரீரம் நமக்கு ஒரே ஆளுக்கு தான் இருக்கிறது. அதே போலதான் அந்த தெய்வத்துக்கும் இருக்கு. நல்லா கவனித்தது கொஞ்சம் புரிஞ்சுங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். அப்போ ஏசாயா தீர்க்கதரிசி சொல்றாரு, நான் இரவிலே என் ஆத்மாவை துதிக்கும், பகலிலே என் ஆவி உம்மை தேடுகிறது என்று சொல்லி. உடம்புல தான் இருக்குது ஆவி. எப்படி அவர் தேடி இருக்க? வாசி அந்த வசனத்தை. என் ஆத்துமா இரவிலே உம்மை வாஞ்சிக்கிறது. நல்லா கரெக்டா வாசிப்பா. வாஞ்சிக்கிறது. எனக்குள் இருக்கிற என் ஆவியால் அதிகாலையிலும் உம்மை தேடுகிறேன். பாருங்க, அவருக்குள்ள இருக்கிற ஆவியாலே அதிகாலையிலே உன்னை தேடுகிறேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. என்ன கவனிக்கணும், தயவு செய்து. ஆவியிலே அதிகாலையிலே உன்னை தேடுகிறது என்று வேத வசனம் சொல்லுகிறது. நான் அடிக்கடி உங்களுக்கு சொல்லியிருப்பேன், உங்களுக்கு மறுபடியும் ஒன்று சொல்லுகிறேன். பிசாசு என்பது ஆவியில தான் இருக்குது, தெய்வம் என்பதும் ஆவியில தான் இருக்கிறது. ஒன்று சொல்லுகிறேன். ஒரு நல்ல ஒரு மனுஷன் இருக்கிறான்பா, திடீர்னு கோவம் வருது, ஒரு கத்தி எடுக்கிறா, ஒருத்தர் போய் வச்சான். நான் கேட்கிறேன், எல்லா மனுஷனுக்கும் கோவம் வருதுப்பா, அது எப்படிப்பா ஒரு சில ஆளுக்கு மட்டும் வெட்டுறதுக்கு தோணுது, எப்படி வரும் அது? நான் கேட்கிறேன். யாரும் தப்பா நினைச்சுக்கூடாது, கர்த்தருடைய ஆவியார் பேசும்போது கேட்கணும், எப்படி அது வரும்? அப்போ அவனுடைய ஆவியில செய்யல, அவனுக்குள்ள இருக்கிற பிசாசுடைய ஆவினால்தான் செய்யறான். ஐயோ ஏன்டா செஞ்சு பின்காலத்துல யோசிப்பான், அந்த கோபத்துல செஞ்சிடமா, அது கோபம் இல்ல, பிசாசுடைய ஆவி. பூமியில ஒரு விஷயம் சொல்ற பாருங்க, இந்த பூமி உண்டாக்கி மனுஷனிடத்திலே தான் கர்த்தர் கொடுத்தாரு, பிசாசுக்கு கொடுக்கல. மனுஷன் தான் பிசாசுடைய வார்த்தை ஏமாந்து போய் அவங்க இதை கொடுத்துட்டான். இந்த உலகத்துல எதனா ஒண்ணு உண்டு பண்ணனாலும் தேவன் தான் ஒரு உயிரை உருவாக்க, கல்ல கூட மனுஷனாக்க முடியும், மண்ணை கூட மனுஷனாக்க முடியும். அது சர்வ வியாபி, சர்வ வல்லம் உள்ள தேவன் ஒருவர் தான். எந்த ஒரு பொருளுமே உருவாக்குற தன்மை தேவனுக்கு மட்டும்தாங்க, உயிர் கொடுக்குற தன்மை, வேற எதுக்குமே கிடையாது.
பிசாசுங்களை ஒரு மனுஷனை வச்சுதான் செய்யணும். அவனால வேற ஒண்ணுமே செய்ய முடியாது. ஒரு மனுஷனை வச்சு இப்ப சொன்னா உங்களுக்கு புரியும். ஒரு நோயை சரிப்படுத்த முடியாது அவனால. ஒரு நோயை உருவாக்கலாம். என்னப்பா நோய்ன்றது ஒரு எங்கிருந்தோ வருது, இப்ப எதுவுமே அவனால படைக்க முடியாதுன்னு நீங்க சொல்றீங்க பிசாசு. அப்ப நோய் மட்டும் அவன் எப்படி கொண்டு வரான்? அதுக்கு நான் சொல்றேன். நீங்க படிச்சிருப்பீங்க, எய்ட்ஸ் கிருமி எங்கிருந்து வந்து தெரியும் உங்களுக்கு? தெரியல. எய்ட்ஸ் கிருமி வந்து நம்ம மனித குரங்கு பார்த்தீங்களா, அதோடைய கிருமியிலிருந்து எடுக்கப்பட்ட வைரஸ் தான் எய்ட்ஸ் நோய் வியாதி. அது ஆப்பிரிக்காவுக்கு செலுத்தி அந்த அவர்களை கொல்ல வேண்டும் என்று தான் ஒரே ஒரு மனுஷன் உண்டாக்கினான். இது அல்லேலூயா. கடைசி நேரத்தில் அதை எழுதி வைத்து விட்டு நான் தான் உண்டாக்குனேன், எதுக்குப்பா உண்டாக்குன்னு அவனே அதை எழுதியிருக்கிறான். நான் ஆப்பிரிக்காக்காரனை கொல்லணும் தான் அதை செஞ்சேன்னு சொல்லிட்டு, புரியுதுங்களா? ஒரு மனுஷனை வச்சு. டெங்கு எங்கேருந்து வருது? சிக்கன் குனியா எங்கேருந்து வருது? இதெல்லாம் இந்த நோய்களை எங்கேருந்து வருது? ஒரே ஒரு மனுஷனால. இந்த மனுஷனோட சிந்தனை அவனுக்குன்னு வருதா? ஒரு மனுஷனை பயன்படுத்தணும். பிசாசுடைய ஆவி மனுஷனுடைய ஆவிக்குள்ள இணைந்து என்ன கவனி மனுஷனுடைய ஆவிக்குள்ள உள்ள இருந்து அவனை சிந்தனையை மாற்றி செயலை மாத்துகிறது. அல்லேலூயா. இதைத்தான் இயேசுவும் சொல்லுகிறார். இப்ப ஒரு ஆவின் ரூபம் கொண்டு இருக்கிறார். அவராலும் இந்த உலகத்துல ஏதாவது செய்யணும்னா மனுஷன் ஒருத்தர் தேவைப்படுகிறது. அல்லேலூயா. இங்க அவர் வந்து பேசலாம், ஆனா கட்டுப்பாடு இல்லை. இப்போதைக்கு அவர் 2வது வரும்போது அவரால் பேச முடியும். அந்த ஆவி விட்டுட்டு போய்க்கிற இன்னைக்கு ஊழியக்காரனை கொண்டு பேசுகிற அந்த ஆவியை கொண்டு அல்லேலூயா. கரங்களை தட்டி அல்லேலூயா சொல்லுவோம். சுவிசேஷகம் 4ஆம் அதிகாரம் 24 வாசிப்போமே. யோவான் எழுதின சுவிசேஷகம் 4ஆம் அதிகாரம் 24 வசனம். சீக்கிரம் புதிய பாடல இருங்கப்பா. தேவன் ஆவியாய் இருக்கிறார். நல்லா கவனிங்க. இயேசு பூமியில, நல்லா கேளுங்க, இயேசு பூமியில இருக்கும் பொழுது இந்த வார்த்தையை தான் பேசுறாரு. தேவன் ஆவியாய் இருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்றார். அல்லேலூயா. இப்ப புரியுதாங்க? கொஞ்சம் என்ன கவனிங்களேன். உங்களுக்கு புரியல நினைக்கிறேன். புரிஞ்சுஇந்த அல்லேலூயா சொல்லி இந்த ஆவியில் இடப்பட்டிருந்தீங்க. உங்களுக்கு புரியல போல. தயவுசெய்து கொஞ்சம் வாங்கல, அது எங்க எடுத்துட்டு வரது கவனிங்க. ஒரு மனுஷன் பிசாசு வைரஸ் கிருமி உண்டு பண்ணி மற்ற ஆட்களை கொல்வதற்கு ஒரு மனுஷன் தேவைப்படுறான். அப்போ ஆவிக்கும் தான் இணைப்பு இருக்குது. சரி, ஒரு மனுஷன் நினைச்சா என்ன நடக்குதாங்க? ஒரு கணவனும் ஒரு மனைவியும் ஒரு 2 பேருமே சரீரம் உள்ள ஆள். நல்லா புரிஞ்சுக்கணும். கணவனும் மனைவி ஒரே சரீரமா இருக்குது. நல்லா புரிஞ்சுக்கணும். பிள்ளைகள் பிறகு நமக்கு. ஆனா தெய்வமும் ஆவியில இருக்க. பிள்ளை கொஞ்சம் அமைதியா வச்சுக்கமா, கொஞ்சம் அதை கவனிமா. தேவனும் ஆவியா இருக்கிறாரு, நம்மளே ஆவியா இருக்குன்னு சொல்றாரு. அவர் தன்னை மணவாளன் கணவர்னு சொல்றாரு, நம்ம மணவாட்டின்றது நம்ம மனைவின்றாரு. புரியுதுங்களா உங்களுக்கு? 2 ஆவி இணைக்கப்பட்டாதான் நம்ம பரலோக ராஜ்யம். நல்லா கவனிங்க. எந்த சித்தத்தை பூமியில செய்யனாலும் ஒரு மனுஷன் அவருக்கும் தேவைப்படுது. ஒரு அழிவு உண்டாக்கப்படணும்னாலும் சரி. தீவிரவாதிகள் எப்படி உருவாகுறாங்க? அப்படியே மைண்டை மாத்துறாங்கன்னு சொல்லிட்டு பிசாசு தாங்க அவங்க சிந்தனைகளை மாட்டுது. பிசாசு தான். இதுதான் மனுஷனுடைய ஆவி பிசாசுடைய ஆவியில் இணைக்கப்படுகிறது. அல்லேலூயா. இப்போ நீ ஆவியில இருந்து நீ விசுவாசித்து தேவனை நீ இந்த நேரத்துல கூப்பிட்டு சொன்னா அந்த ஆவியானவர் இன்றைக்கு உன்னை தொடுவாராக. அல்லேலூயா. அந்த ஆவியானவர் உன்னை தொடுவாராக. அல்லேலூயா. 1 சாமுவேலின் புத்தகம் 16ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். 1 சாமுவேலின் புத்தகம் 16ஆம் அதிகாரம் 14-15 வாசிங்க. 14 வாசிங்க. சீக்கிரம் டக்கு எடுத்து வாசிங்க. கர்த்தருடைய ஆவி ஒரு நிமிஷம். இவ்வளவு நேரமா நம்ம பார்த்தது மனுஷனுடைய ஆவி குறித்து பார்த்தோம். இப்ப பிசாசுடைய ஆவி பார்ப்போம். எல்லா ஆவியில தான் இருக்குது. நல்லா புரிஞ்சுக்கணும். நம்ம எல்லாமே கண்ணுக்கு தெரியாது. நல்லா புரிஞ்சுக்கணும். இப்போ சூர்யா இருக்கிறான்னு வச்சுக்கோ. சூர்யா கூட வயிட்டுமா எவனோ ஒரு பையன் WWE சண்டைக்கு வந்துட்டாங்க. அவன் சின்ன பையன் என்ன பண்ணுவான்? முடிஞ்சா அவன் 2 பேரும் இட்டு போய் சண்டை போடுவான். நல்லா விளையாட்டுக்கு சொல்ல, இயல்பான ஒண்ணு சொல்றேன், சண்டை போடுவான். அவ்வளவுதான். ஆனா நல்லா கேளுங்க, ஒரு ஆவி வந்து அவனால சண்டை போட முடியுமா? இதுக்குதான் சொல்ல வர. இல்லைன்னா அவனே சண்டை போடுறது எல்லாம் என்ன கவனிங்க. இப்போ ஒரு ஆவி வந்துட்டு நம்மளால சண்டை போடுமா? இப்படி நச்சு வச்சுங்க, பின்னாடி நம்ம ஒண்ணு வைக்கும். ஆவிக்கு சண்டை போட முடியுமா? அப்போ ஆவியை நம்ம எப்படி மேற்கொள்றது? அல்லேலூயா. அந்த பரிசுத்த ஆவியானவர் நம்மளோடு இருக்கும் பொழுதுதான் எதிர்க்க இருக்கிற பிசாசுடைய ஆவி நம்மளை விட்டு ஓடுகிறது. அல்லேலூயா. தொடர்ந்து நம்ம பார்ப்போம். நல்லா கேளுங்க. வாசிங்க. கர்த்தருடைய ஆவி சவுலை விட்டு நீங்கி வாசி. கர்த்தரால் வரவிடப்பட்ட ஒரு பொல்லாத ஆவி அவனை கலங்க பண்ணி கொண்டிருந்தது. போதும். நல்லா கேளுங்க.
கர்த்தருக்கு விரோதமாய் பேசுகிறவர்களும் கர்த்தருடைய ஊழியக்காரனுக்கு விரோதமாய் சிந்தனையும் செயல்படுகிறவர்களையும் குறித்து கர்த்தர் பேசுகிறார். என்ன தெரியுமா சகோதர சகோதரிகளே, ஒன்று சொல்லுகிறேன், வேதம் வசனம் என்ன சொல்லுகிறதோ இதை செய், கண்டித்து உணர்த்தி இந்த பாவத்தை செய்யாத, இதை செய்யாத, இதை செய் என்று சொன்னா செய் என்று சொன்னா செய்ய மாட்டாங்க. வேதத்தை வாசினா செய்ய மாட்டாங்க, ஜபம் பண்ணா செய்ய மாட்டாங்க, ஊரை சுத்தாத தேவையில்லாத பேசாத செய்வாங்க. இதைத்தான் கண்டித்து உணர்த்துறது, இதை சொல்றதை கேட்க மாட்டாங்க. இதே போல தான் சாமுவேல் தீர்க்கதரிசி சொன்னார். அல்லேலூயா. சாமுவேல் தீர்க்கதரிசி என்ன சொன்னாரு? எப்பா, நீ தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படி, நான் சொல்லுகிற தீர்க்க தரிசனத்தை கேளுங்கள் என்று சொன்ன போது அவன் எந்த வார்த்தையும் கேட்கல. அவன் தேவனுக்கு செய்யாத சொன்னதை அவன் ஆடு மாடுகளை கொண்டு வந்து பள்ளத்திலே போட்டுவிட்டு எல்லாம் நல்லதா இருக்குன்னு சொல்லி எடுத்துக்கொண்டான். கொன்று போடு என்று சொன்னார். வேற ஒன்று கொன்று போடுறா சொன்னார். ஆடு மாடுகளை அவங்க கிட்ட எதையும் எடுக்காதன்னாரு. இவங்க கேட்கல. அல்லேலூயா. உடனே அவன் மேல் இருந்த அந்த பரிசுத்த ஆவியானவர் எடுத்துக்கொள்ளப்பட்டார். தேவன் கோபப்பட்டதுனால அவங்க பொல்லாத ஆவியை அனுப்புகிறார். அல்லேலூயா. இங்க இருக்கிற வரையும் சிலர் பரிசுத்த ஆவினாலே இருக்கிறார்கள். இங்க இருந்து வெளியே போனார்கள் என்று சொன்னார், அது எந்த ஆவி அவர்களை மேற்கொள்ளுமோ எனக்கு தெரியாது. அல்லேலூயா. எந்த ஆவி உனக்கு வேத வசனத்தை கீழ்ப்படியாத முடியல, உனக்கு எந்த ஆவி கிரியை செய்யும்? அல்லேலூயா. எந்த ஆவி நமக்கு கிரியை செய்யும்? வாசிங்க அந்த வசனத்தை, 15 வாசி. அப்பொழுது சவுலுடைய ஊழியக்காரர் அவனை நோக்கி இதோ தேவனால் விடப்பட்ட ஒரு பொல்லாத ஆவி பாருங்க, ஒரு தேவனாலே விடப்பட்டது. ஒரு மனுஷன் ஒரு சூரிய மதத்தையோ எதுவுமே இல்லை, தேவனே விட்டு இருக்கிறார். ஏன்? அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியல என்று சொல்லி. அல்லேலூயா. அல்லேலூயா. அது ஏதோ பழைய ஏற்பாட்டு காலமாய் போய்விட்டது. புதிய ஏற்பாட்டு காலத்துல கர்த்தர் அப்படி செய்கிறது இல்லை. தேவன் அன்பாவே இருக்கிறார். அது எப்படி என்று பார்ப்போம். அப்போஸ்தலர் நடவடிக்கையின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிங்க. அப்போஸ்தலர் 19:12. சீக்கிரம் அங்க நடந்த காரியத்தை பார்ப்போம். சீக்கிரம். அவருடைய சரீரத்தில் இருந்து போதும் நல்லா கேளுங்க பாருங்க. நீங்க எத்தனையோ பேர் இங்க வந்திருக்கிற தம்பிமார்கள் எல்லாமே யூடியூப்லயும் பேஸ்புக்லயும் பார்த்துருப்பீங்க. இங்க நடக்கிற எல்லா காரியத்தையும் பார்த்துருப்போம். பிசாசுங்க மறந்து ஓடுகிறதோ இந்த மாதிரி எத்தனையோ காரியத்தை நீங்க பார்த்துருப்பீங்க. நல்லா கவனிங்க. இயேசு பூமியில இருக்கும் பொழுது அவர் பரிசுத்த ஆவியிலே நிரப்பப்பட்டவராக இருந்தாரு. அவர் பரிசுத்த ஆவியில் நிரப்பப்பட்டவராக இருந்தபடினால்தான் அவருக்கு எதிர்த்து இருக்கிற பொல்லாத ஆவிகளும் பிசாசுடைய ஆவிகள் எல்லாம் அவரை பார்த்து பயந்து ஓடினது. அல்லேலூயா. கரங்களை தட்டி அல்லேலூயா சொல்லுங்க. இங்க நீங்க வந்திருக்கிறீங்க, உங்களை பார்த்து பிசாசுடைய ஆவி பயந்து ஓடுன்றவங்க அல்லேலூயா சொல்லுங்களேன். கண்டிப்பா ஓடும். ஏன் சொன்னா அந்த பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு உங்க மேல இறங்கி வருவார். விசுவாசி சொல்லுங்க, உங்க மேல இறங்கி வருவார். உங்களை பார்த்தால் பிசாசுகள் ஓடும். இயேசுவோடு கூட இருந்த அந்த அப்போஸ்தலர்களுடைய ஒண்ணுல அவங்க போட்ட ட்ரெஸ்ல இருக்கிற அந்த வார்களையும் அந்த கட்சிகளை அவுத்து குருமார்களையும் அவுத்து அது நோயாளிகள் மேல பிசாசு பிடிக்கிற மேல போட்ட உடனே பிசாசுகள் ஓடினதாம். அல்லேலூயா. ஏன் ஓடினது? தேவ ஆவி அவர்கள் மேல இருந்தது. உங்களுக்கு புரியுதா இல்லையான்னு தெரியல. நல்லா வல்லமையான சண்டை போடுறவங்க நம்ம கூட இருந்தா நமக்கு எதிர்த்து சண்டை போடுறவங்க ஓடுவான். ஆவி கிட்ட நம்மளால சண்டை போட முடியாது. அதுக்கு நம்ம கிட்ட பரிசுத்த ஆவி, நல்ல வல்லமுள்ள ஒரு ஆவி இருந்தா எதுக்கு ஒரு ஆவி ஓடும். இதுதான் கான்செப்ட். வாசிப்பாங்க வசனத்தை. அவருடைய சரீரத்தில் இருந்து ஊர்மார்களையும் கட்சைகளையும் கொண்டு வந்து பாருங்க. அவரை விட்டு நீங்கி போயின. நல்லா கேளுங்க. இவர் டைரக்ட் நல்லா கேளுங்க. இயேசுவை பார்த்து இயேசுவோடு இருந்த சீசன் கிடையாது. யாரு? அப்போஸ்தலனாகிய பவுல். இயேசு பரலோகம் போனதுக்கு அப்புறம் இவர் ரட்சிக்கப்பட்டார். ஒண்ணு, இவருக்கு ஒரு சீசன் இருந்தார். அவர் போனால அற்புதம் பாருங்க. அடுத்த வசனம் அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிங்களேன். இதான் விஷயமே உங்களுக்கு. இது இயேசுவோடு இருந்தவங்க செஞ்சா கூட ஏதோ ஆமா இயேசுவோடு இருந்து செய்யலான்றாங்க. இயேசு இவர் பார்த்துக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. இயேசு பரமேறி போனதுக்கு அப்புறம் ரட்சிக்கப்பட்டவர். வாசிப்பாங்க. அநேகரில் இருந்த அசுத்த ஆவிகள் மிகுந்த சத்தத்தோட கூப்பிட்டு அவர்களை விட்டு புறப்பட்டது. அநேக திமிர்வாதக்காரரும் சப்பானிகளும் அல்லேலூயா. கரங்களை தட்டி அல்லேலூயா சொல்லுங்க. ஒண்ணுல தம்பி தங்கச்சி வந்திருக்கிற சகோதர சகோதரிகளே, விசுவாசம் தாங்க காரணம். ஒரு நம்பிக்கை. ஆண்டவரே இன்னைக்கு அண்ணன் ஏதோ பேச, தம்பி ஏதோ பேசிட்டு இருக்கிறாரு. இந்த ஆவியை நான் உணர்றேன். முதல் நான் ரட்சிக்கப்படுதுன்னா தெரியுமா காரணமே? இன்னைக்கு சொல்ற பாருங்க இந்த சாட்சிய. இதே மாதிரி பொன்மார்ல ஒரு ஜப சர்ச்சு. அது
ஒரு 6 மணிக்கு மேலே ஒரு சின்ன ஸ்பெஷல் மீட்டிங் மாதிரி ஒன்று வச்சுருந்தாங்க. வெளியில இருந்து ஆளுங்க வந்திருந்தாங்க. தரப்பு ஓலை சபை தான் அது. அப்போ நான் எங்கள் வீட்டில் எல்லாம் கிறிஸ்தவங்க தான். ஆனால் எனக்கு கிறிஸ்துவ அந்த அளவுக்கு எனக்கு ஈடுபாடு இல்லை. பசங்களாம் கூப்பிட்டாங்க வாடா போகலான்னு சொல்லிட்டு உங்கள் லைனுக்கு வெறுப்பாரு சும்மா கூப்பிட்டாங்கன்னா உட்காந்து எனக்கு விஷயம் தெரியாது. அப்போ எனக்கு பார்க்கும்போது தோணும் எல்லாம் கை தட்டுவாங்க, என்னென்னமோ பேசுவாங்க, என்னென்னமோ பண்ணுவாங்க. இதெல்லாம் ஒரு மாதிரி பண்ணுறாங்களே. ஒரு கூட்டத்தார் கம்முனுக்குறாங்க, ஒன்றும் எல்மாடு மேலே மழை பெஞ்ச மாதிரி ஒரு கூட்டத்தை மட்டும் நல்லா கைத்தட்டி ஒரு மாதிரி இருக்கிறாங்களே, இது என்னதான் இதுன்ட்டு எனக்கு தெரியல. அப்போ நான் கேட்டேன், நீ ஏசு அப்படி எனக்கு தெரியல. நம்ம காட்டில் எப்படி சொல்லுவாங்க, எனக்கு அப்படிதான் இயேசுவே நீங்கள் தேவன் சொல்லி சொல்கிறாங்க, நீ தேவனா இருந்தா இந்த மாதிரி ஒரு அனுபவத்தை எனக்கு காட்டு, நீ தேவனை ஒத்துக்கிறேன்னு சொல்லி சொன்னேன். இது உண்மை நடந்த சாட்சி, கர்த்தருக்கு சாட்சி. ஒரு அண்ணன் பக்கத்தில் உட்கார்ந்தாரு, அவர் பக்கத்தில் ஒரு கையில மேலே பட்டது. அதுக்கப்புறம் நான் எங்கே நினைக்கிறது கரண்ட் தட்டி அளவில் சொல்லுவேன். அன்னைக்கு தொட்ட பரிசுத்தம் இன்னைக்கு வரையும் கர்த்தர் தீர்க்கதரிசனமா பேசி வருகிறார், நோய்களை சுகப்படுத்தி வருகிறார், பிசாசுகளை துரத்தி வருகிறார், இன்னைக்கு வரைக்கும் அற்புதங்களை செய்து வருகிறார். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இதைத்தான் கேட்டேன். முடிஞ்சா இன்னைக்கு யாருன்னா அப்படி விசுவாசம் இருந்தா நீங்க கேட்டுதான் பாருங்களேன். பரிசுத்த ஆவியானவர் எங்கு உண்டோ அங்கு விடுதலை உண்டுங்க. லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 36 வசனத்தை வாசிங்க. லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 36 வாசிப்பா. எல்லாரும் ஆச்சரியப்பட்டு, நல்லா கேளுங்க, எல்லாருமே ஆச்சரியப்பட்டு, இது என்ன வார்த்தையோ பாருங்க. இயேசு பாருங்க, இயேசு பிசாசுங்களை பார்த்து ஏய் வெளியே போ அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இதுக்கு முன்னாடி இந்த தீர்க்கதரிசி கூட இதை செய்யலையே, இது என்ன அதிகாரம் உள்ள வார்த்தையோ, இது எப்படி இதை பயன்படுத்துற சொல்லுகிறாங்க. வாசிமா. இது என்ன வார்த்தையோ, இது என்ன வார்த்தையோ, அதிகாரத்தோடும் வல்லமையோடும் அசுத்த ஆவிகளுக்கு கட்டளையிடுகிறார், அவைகள் புறப்பட்டு போகிறது என்று ஒருவர் பேசிக்கொண்டார்கள். அல்லேலூயா. ஒரு பிசாசு ஒரு வார்த்தை சொன்னது போது. இது நேற்று எப்போ இந்த போன செவ்வாய்க்கிழமை ஒரு மகாபலிபுரத்துக்கு ஒரு மீட்டிங் ஒன்று போயிருந்தோம். நாங்கள் ஒரு முக்கியமான ஜபத்துக்காக வந்துட்ட பொன்மார் வந்தேன். உடனே எனக்கு என் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் வருது, புச்சி வந்திருக்கிறாரா அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம்மா எங்கள் கூட தான் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி. ஒரு பொண்ணுக்கு இங்கே பேய் பிடிச்சிக்கிச்சு, இன்னும் தெரியல கொஞ்சம் வர சொல்லுன்னு சொல்லிட்டு. என்னடா இது வந்தேன் பேய் சரி வாடான்னு சொல்லி போனால் எனக்கு தெரிஞ்ச பையனோட எனக்கு அந்த பொண்ணு கல்யாணம் ஆகிட்டு எனக்கு தெரியல. 1.5 வருஷம் ஆகிக்குதான் அந்த குழந்தைக்கு கரு நிற்கிறதெல்லாம் பிசாசு சாப்பிட்டே இருக்குது போல எனக்கு தெரியல. கொஞ்சம் சவுண்டை கம்மி பண்ணி வச்சுங்களாப்பா, இல்லை வெளில பேச சொல்லிருப்போம். கரு சாப்பிட்டுனே இருக்குது போல எனக்கு ஒன்றும் புரியல. இந்த மாதிரி பேய் பூச்சி சொன்னாங்க. சரி போய் ஜாம் பண்ணோம், பிசாசு வெளில வரல. ஆண்டவரே இன்னும் ஆண்டவரே இது வெளியே வரலன்னு சொல்லிட்டு மறுபடியும் வயிற்றுல கை வச்சு ஜாம் பண்ண சொல்லி சொன்னார். உடனே பக்கத்துல எங்கள் ஃப்ரெண்டோட சம்சாரம் இருந்தாங்க, அவங்க வயிற்றுல கை சொல்லி ஜாம் பண்ண கர்த்தருடைய ஆவியான உடனே அந்த பொண்ணு மேலே இறங்கி வந்து அந்த பிசாசு வெளியே வந்தது. அந்த பொண்ணு கீழே விழுந்தது. கர்த்தர் கட்டிலிருந்து விடுதலை கொடுத்தாரு. 3 வாரத்துல உனக்கு இதோ கருத்தரிக்கப்படும், நீ சாட்சி கூட கர்த்தர் சொன்னார். அல்லேலூயா. அல்லேலூயா. இதை பார்த்து கொண்டிருக்கிறவங்க கூட சாட்சி. அல்லேலூயா. நன்றி ஆவியானவர், நன்றி ஆவியானவர். உங்களுக்கு ஒன்று சொல்லுகிற தம்பி சகோதர சகோதரிகளே, தேவன் ஆவியா இருக்கிறார். வேற இயேசு அதுதான் சொல்றாரு, தேவன் ஆவியா இருக்கிறார். அவரை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளுகிறார். நம்ம வழிபடுகிற தெய்வத்துக்கு சுரூபங்களோ உருவங்களோ அவர் இப்படிதான் இருப்பார், இப்படிதான் முடி வச்சிருப்பார், இப்படிதான் தாடி வச்சிருப்பாருலாம் கிடையாது. அவருக்கு உருவமும் கிடையாது, சுரூபமும் கிடையாது. நீ எந்த நேரத்துல முட்டி போட்டு எங்க ஜாமான கத்தர் வருவார். நீ முட்டி போட்டு நின்று ஆண்டவரை தொடுன்னு சொன்ன தொடுவார். உனக்கு எந்த பிரச்சனையும் அதில் கத்தர் மாற்ற வல்லவராக இருக்கிறார். அவர் தான் சொன்னார், என் நாமத்துல நீ எதை கேட்டாலும் நான் உங்களுக்கு அதை செய்வேன் என்று சொல்லி. அல்லேலூயா. அவர் நாமத்துல கேட்டா உங்களுக்கு தருவார். முதல்ல அவருடைய ஆவி பெற்று கொள்ளுவோம். உங்களுக்கு இன்னொரு விஷயம் சொல்ல பாருங்க. இயேசு நல்லா கேளுங்க, 12 வயசுல 30 வயசுல எங்க போனாருன்னே தெரியாது. 12 30 வயசுக்குள்ள அவர் எங்க போனாருன்னே தெரியாது. ஆனா 30 3 வருஷம் தான் ஊழியம் செஞ்சாரு. அந்த 3 வருஷத்துல பரிசுத்த ஆவியான ஞானஸ்நானம் எடுத்து பரிசுத்த ஆவியானவர் அவருக்குள்ள இறங்கி வந்ததுக்கு அப்புறம் தான் வல்லமுள்ள ஊழியம் செஞ்சாரா. கரங்களை தட்டி அழகா சொல்றாங்க. ஒரு தெய்வத்துக்கு, ஒரு ஆழ்த்தத்துவமுள்ள ஒரு தெய்வத்துக்கு ஒரு ஆவி இறங்கி வந்தா தான் அவ்வளவு வல்லமையா இருக்கும் என்று சொன்னால், இன்றைக்கு வந்திருக்கிற உங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், இன்றைக்கு அந்த பரிசுத்த ஆவியை நான் உங்களுக்கு விட்டு சொல்லுகிறேன். அவர் உங்களை தேற்றுவார் என்று சொல்லி இன்றைக்கு விசுவாசிக்கிற உங்கள் மேல அந்த ஆவி இறங்கி வரும். நீங்களும் ஜபிக்கும், விசுவாசிகள் ஓடும். நீங்கள் ஜபிக்கும் பொழுது நோய்கள் சுகமடையும். நீங்களும் தீர்க்க தரிசனம் பேசுவீர்கள். விசுவாசின் கரங்களை தட்டி அல்லேலூயா சொல்லுவோம். ஒன்று சொல்லுகிற சகோதர சகோதரி, ஒரு சீசன் இன்னொரு சீசனுக்கு வரம் கொடுக்க முடியுமானால், ஒரு குருநாதருக்கு ஒரு சீசனுக்கு வரம் கொடுக்க முடியுமானால்,
ஏன் இந்த ஊழியக்காரனுங்க வர கச்சவங்க மற்றவங்க கொடுக்கறதுக்கு யோசனை பண்றாங்கன்னு எனக்கு தெரியல. அல்லேலூயா. எங்க ஊழியத்தின் பிரகாரம் எங்க பிள்ளைகள் எல்லாம் நாம் எப்படி என்ன கர்த்தர் வச்சிருக்கோம் அப்படியே தான் வளர்த்து வருகிறேன். அல்லேலூயா. அப்படியே தான் வளர்த்து வருகிறேன். இயேசு நான் செய்த அற்புதத்தை காட்டிலும் நீங்கள் என்னாலும் மேலானதை செய்வேன்னு சொன்னாங்க. எங்க பிள்ளைகள் எல்லாம் ரெட்டிப்பா செய்யணும். அல்லேலூயா. விசுவாசக்காரங்க தட்டுங்களாம். இப்போ பிசாசுடைய ஆவியை பார்த்தாச்சு, மனிதனுடைய ஆவியை பார்த்தாச்சு. அல்லேலூயா. இப்ப தேவனுடைய ஆவி குறித்து பார்ப்போம். ஆதியாகமம் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். பேசுறத கட் பண்ணி வைனா. 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். பூமியானது கொஞ்சம் நல்லா கேளுங்க. உலகத்தை சிருஷ்டித்த நாம நல்லா கேளுங்க, நல்லா இதை கவனிங்க. உலகத்தையே உண்டாக்கி படைத்த அந்த தேவன் எப்படி இருந்தாங்க வாசிமா? பூமியானது ஒழுங்கின்மையும் பாருங்க வாசி. ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. புரியுது உங்களுக்கு? தேவ ஆவியானவர் ஜலத்தின் போதுமா? இந்த பரிசுத்த ஆவியானவர் தான் இன்னைக்கு இயேசு மேல இறங்கி வந்தார். இதே பரிசுத்த ஆவியானவர் தான் அங்க இருக்கிற எல்லா ஊழியக்காரோடு இருந்தவர். அல்லேலூயா. இன்னைக்கு இங்க பேசும்பொழுது முன்பு பேசினாரு அந்த ஆவியானவர் இப்பொழுதும் பேசிக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. 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 அப்போ பிதாவான தெய்வம் ஆவியில தான் இருக்கிறது. இப்பொழுது புரிந்து கொண்டு விட்டீங்க. அல்லேலூயா. மார்க் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். 1ஆம் அதிகாரம் 4 வசனம் தான் பாருங்க. உடனே 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். என்ன கவனிங்க, என்ன கவனிங்க. உடனே ஆவியானவர் வனாந்தரத்திற்கு போகும்படி ஏவினார். பாருங்க, இயேசுவை வனாந்தரத்துக்கு போகும்படி ஏவினார். நல்லா கவனிச்சதை கேளுங்க. இயேசு யோர்தான் நதிக்கு வருகிறாரு. இயேசுவை ஞானஸ்நானம் கொடுக்குறாங்க. இயேசு ஞானஸ்நானம் கொடுத்து கரையேறதுன்னு வானத்திலிருந்து ஒரு புறா போன்று பரிசுத்த ஆவியானவர் அவர் மேல் இறங்கி வர. நல்லா கேளுங்க. இயேசு மேல் இறங்கி வருகிறாரு. வானத்திலிருந்து ஒரு சத்தம் கேட்கிறது. வானத்திலிருந்து சத்தம் கேட்கிறது. அவர் பிதாவா இருக்கிறாரு. நல்லா கேளுங்க. பரிசுத்த புறாவின் ரூபம் கொண்டு இறங்கி வருகிறாரு. அங்க இயேசு இருக்கிறாரு. 3 விதமான பரிமாணங்களில் ஒரு தெய்வம் வெளிப்படுகிற ஒரு காரியமா இருக்கிறது. இயேசுவா இருந்தாலும், அப்போஸ்தலரா இருந்தாலும், தீர்க்கதரிசிகளா இருந்தாலும், நீங்களா நானா யாரா இருந்தாலுமே சரி, பரிசுத்த ஆவி இல்லாத ஒண்ணுமே செய்யக்கூடாது. பரிசுத்த ஆவி உங்களுடைய வரும்போது நீங்க பலனடைவீர்கள் வேற வசனம் சொல்லுங்க. பலன் இல்லாதீங்களே கடவுள் சீக்கிரம் 10-11 வாசி. அவர் ஜலத்தில் இருந்து நல்லா கேளுங்க. இந்த கவனிங்க கொஞ்சம் கவனிங்க. அவர் ஜலத்தில் இருந்து கரையேறின உடனே வானம் திறக்கப்பட்டதையும், நல்லா கேளுங்க, வானம் திறக்கப்பட்டதையும் ஆவியானவர் பாருங்க புறாவை போல் தம்மேல் இறங்குகிறதையும் கண்டார். அன்றியும் நீ என்னுடைய நேசகுமாரன். இங்க பாருங்க, இந்த விஷயம் பேசுறதுதான் முக்கியமான விஷயம். எல்லாம் பைபிள்ல தான். தயவு செய்து எனக்கு நோட் பண்ணினே வந்தீங்கன்னா இங்க ஆவியான வெளிப்பாடு உங்களுக்கு புரியும். தயவு செய்து சொல்லுங்க, பைபிள்ல தான் இருக்குது. ஒருத்தர் ஏதுங்க மாத்தி கொடுத்து கொஞ்சம் கவனிங்க. தேவ